இந்த பூலோகத்திலே பாம்பு கடிச்சிருச்சு. ஆத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கும் நேரத்திலே காத்து வந்து மண்ணெடுத்து அண்ணே நீங்க தூத்து விட்டு போனதண்ணே. காத்து வந்து மண்ணெடுத்து தூத்து விட்டு போனதண்ணே. ஆத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கும் நேரத்திலே ஆத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கும் நேரத்திலே காத்து வந்து மண்ணெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன. காத்து வந்து மண்ணெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன. கண்ணெல்லாம் மண்ணாச்சு மண்ணெல்லாம் வீடாச்சு கல்லெல்லாம் மண்ணாச்சு மண்ணெல்லாம் வீடாச்சு. முழுங்கண்ண கண்ணீரு முட்டி முட்டி துறக்குதடி. முழுங்கண்ண கண்ணீரு முட்டி முட்டி துறக்குதடி. அத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன. காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன. அத்தமக ஒன்னி அந்தினம வாரண்டி. அத்தமக ஒன்னை எண்ணி அந்தினம வாரண்டி. கண்மணிய உன்னக்கானா எப்படி 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 கண்மணிய உன்னக்கானா தேடி தேடி அலையிரண்டி. கண்மணிய உன்னக்கானா தேடி தேடி அலையிரண்டி. ஆத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன. காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன. கண்ணே மன்னனியே காதலிக்க தோணுதடி. கண்ணே கண்மணியே ஆதரிக்க தோணுதடி. நீ இல்லா வேலையிலே எங்கி எங்கி அழுகிறண்டி. அம்புட்டு மூட்டை நீ இல்லா வேலையிலே எங்கி எங்கி அழுகிறண்டி. நீ இல்லா வேலையிலே எங்கி எங்கி அழுகிறண்டி. ஆத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மண்ணெடுத்து தூக்கி விட்டு போனதென்ன. காத்து வந்து மண்ணெடுத்து தூக்கி விட்டு போனதென்ன. காத்து வந்து மண்ணெடுத்து தூக்கி விட்டு போனதென்ன. ஏதோ கானம் கெட்டது கானண்டு பார்ப்போம் நம்மிடத்திலே. அண்ணே இந்த கெட்ட உண்மையிலே சூப்பர் தேவகானம் நல்லா இருக்குண்ணே. எப்படி கானம் என்று பார்ப்போம். அண்ணே தூங்குற ஆளெல்லாம் எழுப்பிடுங்க. இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் தூங்க நாங்கள் போய் சேர்த்த தூங்குறோம். ஏதோ கானம் கட்டது யாருன்னு பார்ப்போம். அவர் கோபமா இருக்காப்புல உங்க மேல. ஏதோ ஆலோலம் போட சொல்லி போடலாமே. யார் அவ போட சொன்னா போடணும் சட்டமா இருக்கு. அதுவும் இல்லாம அவேவேன்னு வேற பேசிவிட்டேன். அவ்வளோ பெரிய சாமியார வேற அந்தாலும் அவ்வளோ பெரிய ஆளான்னு வேற கேட்டீங்க. அதெல்லாம் இங்கே கேட்டுருச்சு. நீங்க உங்க அங்கனக்குள்ளேயே கேட்கணும்னு நினைச்சு பேசிட்டீங்க போல. எவ்வளோ கேட்டுருச்சு. உங்க மேல கடும் கோபத்தில் இருக்காப்புல. சரி பாப்போம் கோபம் யாருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் தெரியுமில. கனகத்தில் பாட்டு பாடுவோம் சாமியார் நீ யாரையா. மண்ட மேல கொண்ட ஓட்டே சாமியார் நீ யாரையா. குயிலே நிம்படி
உன்னோடு நான் சென்று நான் பாடுவேன் கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு நீ யாரையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு நீ யாரையா அப்படி மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா பாட்டு பாடும் சாமியாரு யாரை மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா எந்த ஊரையா எடுத்து ஓதையா எந்த ஊரையா எடுத்து வரட்டும் சந்திப்போம் சிந்திப்போம் பார்ப்போம் சேவை செய்யும் சேவை செய்யும் பாதம் தன்னை நாடிடும் யோகி பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் ஒன்றா இங்கே உறங்குவதாலே எல்லோரும் ஒன்றா இங்கே தூங்குவதாலே உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் தாங்கள் யார் சேவை செய்யும் யாகி சிங்காரு போயின் பாடிங்க நீங்க யாரு என்னன்னு தெரியணும் அந்த 2.5 சுதியிலே சேவை செய்யும் யாகி தியங்கார போயின் பாடிங்க என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க யாரும் சொல்லணும் உங்களை நான் யாரும் கேட்கிறேன் யாரியா நீ முதல்ல என்னை பார்க்கல உங்களுக்கு சிரிப்பா தெரியுது நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லணும் என்ன மாமனாரை கிண்டல் பண்றியா நீ எங்க நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மாமனார் கிண்டல் சீபதிக்கும் ஜோகி இப்படிதான் யாராவது பேசுவாங்களா எங்க அப்புறம் எங்க இங்க என் இடத்துக்கு வந்திருக்கீங்க அதான் உங்களை யாருன்னு நான் கேட்கிறேன் வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு சரி வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு அவச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வருவாரு விபச்சாரம் செய்ய வேண்டும் ஒப்புடன் மூலருந்து உபசரித்து குளித்தாலும் உண்பதே அமிர்தமாகும் கற்பனையோடு கடும்பசி ஆகும் நான் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு சொல்லலைங்கிறேன் ஒன்னு சொல்ற மாதிரி இருந்தா சரியா பேசு ஏன் தப்பு தப்பா ஏன் பேசுற தப்பு தப்பா நான் பேசல நீங்க பிரச்சனை பண்ணு வந்திருக்கீங்க நான் பிரச்சனைக்கு நான் ஆள் இல்லை பால் தண்ணீரும் பாதம் பருப்பும் பாதம் பருப்பும் முந்திரியும் சாப்பிட்டா நல்லா எந்திரிக்கும் சொல்லியிருக்காங்க முந்திரி சாப்பிட்டா எந்திரிக்குமா யார் எந்திரிக்கிறது எல்லாமே எந்திரிக்கும் இந்த எந்திரிச்சால மானமே நன்னா மானமன் மன்னா நானே நானும் ஈனமா மானாமன் முன்னி முன்னே நன்னீனு மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன எந்த அடிக்கிறியா நறுக்கு தெரிச்ச மாதிரி சும்மா கோயில் காத்து ஊர் காத்து அருமையான சைவ சாப்பாடு இந்த கோயில்ல அப்படியா யாராவது தெரிஞ்சாள்கிட்ட கொடுத்துட்டு வந்துருப்பாப்புல நான் மேடம் நிற்கிறேன் வந்து கொடுங்க அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லிப்பான் நான் அப்போ இருந்து நிற்கிறேன் 1 ரூபா கூட கொடுக்கலையா இந்த என் மச்சானுங்களா அன்பளிப்பு சும்மா இல்லை அவங்களுக்குலாம் ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்கும் இப்ப ஏன் இப்ப என்னை பேச விடாம நீ ஐயா என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க ஒண்ணு நான் பேசணும் நீங்க கேட்கணும் இல்லைன்னா நீங்க பேசணும் நான் கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க பேசாதீங்க அப்ப நான் பேசுற விஷயம்லாம் உனக்கு தெரியுமா ஆமா தெரிய வேண்டியதானே என்னை பார்க்கல சிரிப்பாத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கல என்ன இல்லையா ஒரு எதிரி மோதையில சண்டை ஓடணும் யாரு எனக்கு நீ எதிரியா தீ பத்த வைக்கணும் குக்களை பிடித்து நாள் கொண்டு அடுத்து வைத்து மிக்கதால் மதே பூசி மிகவும் செய்தார்கள் மக்கள் வேற வந்து கொக்க புடிச்சு ரசு வச்சா தொண்டைக்கு நல்லதா ஏய் பேச தெரிஞ்சா பேச ஒழுங்கா இல்லாட்டி பாயை முடிக்கிட்டு பத்திக்கல நான் பேசிக்கிறேன்
இருங்க மரியாதை. என்னடா யாரு நான் ஏதாவது உங்களை ஏதாவது பேசுனேனா? ஒரு அறிவாளி கலை என்னடா? ஐயா அறிவாளிக்கு பேச விட்டு பேசுறது அழகு. அப்ப நான் பேசும்போது ஏன் என்ன பேச விடாம ஏன் குறுக்க பார்த்து பேசுற? நீங்க தான் பேருண்ட பிரச்சனை பண்றீங்க. பேச விட்டு பேசுறான்னா பிரச்சனைக்கு நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. பிரச்சனைக்கு போக மாட்டேன். பிரச்சனைனா அந்த ஊருக்கு ஒரு வாரத்துக்கு அந்த ஊருக்கே போக மாட்டேன். இப்ப எத்தனை கவி நீ பேசுற கவி எல்லாம் நீ தொட்டு பேசுறீங்க இல்ல? நீங்க எனக்கு தெரியாத விஷயத்தை பேசாதீங்க, தெரிஞ்ச விஷயத்தை பேசாதீங்க, தெரியாத விஷயத்தை பேசுங்க. எதா இருந்தாலும் ஐயா நான் பேசுற கவி எல்லாம் நீ தொட்டு பேசுறீங்க இல்ல? எத்தனை கவி என்னால பேச முடியும்? உங்களால எத்தனை உங்களுக்கு தெரியும்? நான் 100 பேசுறேயா? நான் 101 பேசுவேன், 200 பேசுறேன், 201 பேசுவேன், 500 பேசுறேன், 1000 பேசுறேன். 1001 தினேத்தூர் கார்த்திகராஜன் மொய்யா போடுறியா? பேச முடியல, தோத்து போயிட்ட என்ன செய்யற? வாழ்க்கையில நமக்கு தோல்வின்னு இதுவரை ஒருவேளை தோத்து போயிட்ட என்ன செய்யற? போயிட்டா என்ன செய்வேன் சட்டம் போடக்கூடாது. என்ன எதுக்கெடுத்தாலும் தோத்து போயிடுவேன்னா தோல்வி அடைஞ்சா என்னையா செய்யற? ஐயா நான் தயாரு. நம்ம வாழ்க்கையில இதுவரை தோல்வி அடைஞ்சல ஒண்ணு. இந்த இடத்தை நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நீங்க தோக்கணும், நான் தான் ஜெயிக்கணும். ரெண்டு ஒண்ணு தான்டா மூதேவி. அது தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பீடி இருந்தா கொடுங்க. தொண்டை கரகரன்னு. அப்ப நீ இப்ப பேசுவியா? அப்ப நான் என்ன பேசலாம்? நீ பேசிடுவே. அப்ப என்னதான் பேச்சானே வந்திருக்கேன். ஆபத்து கொதாத பிள்ளை யாரு ஆபத்து ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் போடணும். ஆக்சிடென்ட் ஆகுறியா? ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணுமா? இப்ப இந்த கவியில வந்து ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் போறவங்க உனக்கு இருக்கா? ஆபத்துன்னா என்னன்னு? ஆபத்துன்னா என்னன்னு? டேஞ்சர். இது டேஞ்சர். டேஞ்சரா? டேஞ்சர் இல்லங்க, டேஞ்சர். அதை ஏன் இப்ப சொல்ற? டேஞ்சர்டா, கேன்சர் இல்லடா. ஆபத்து கொதா விளையாடு மசிக்கு. எங்க அண்ணன் எங்கேயோ போயிட்டானே தெரியல. அரிக்கி புரிக்கா கவியை பேசுகிறேன். அரிக்கி புரிக்கிங்கிற எங்க என்னை பார்க்கல பேசுங்க. என்ன ஏதோ ஒரு உருவம் வந்துச்சு போயிருச்சு. ஓடி 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 உட்கார்ந்த ஓடியை நாடி 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 அஞ்சஞ்ச ஓடியை ஓடி 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 தேனிப்பட்டில் நிற்கிறேன். இந்த நேரம் பஸ் இல்லை. என்ன அது? ஆமாயா பாடி பில்றதே அவரு. இல்லை இல்லை அவர் இதுக்கு வர பறவை காவடி எடுக்கிற ஆள் சொல்லியிருக்காங்க. அவளை பறவை காவடியா? யாரு அவரு? யாரு அந்த பாரு எங்க அண்ணன். இல்லைண்ணே இல்லைண்ணே இல்லை 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 அவங்க இருக்கிறதுக்கு 10 பேர் அடிப்பா. இல்லை ஏன் பிரச்சனைனா அவர் வந்து என்ன செய்ய போறாரு? ஐயா அண்ணே என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். என்னமோ அவன் பெரிய ஆள் மாதிரி, நான் என்னமோ ஒரு பயந்து வர மாதிரி. என்னடி அவன் கை மேல வரக்கூடாது. பிரச்சனைடா என்னடா பண்ணுவான்? அண்ணே விடுங்கண்ணே. ஏய் ஏய் என்ன மறைக்காத. நான் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவாங்க? எதுக்குடா 2 பேர் சிரிக்கிறீங்க? இப்ப ஒரு நேரம் போல நீ ஏன்டா இளப்பையில சிரிக்கிற? உன்னை கண்டா வீரமா இருக்கணும். நாமளுக்கு மீசையத்தக்கணும் வீரம் இருக்கும். சரிண்ணே சரிண்ணே விடுண்ணே. ஏன் இப்ப என்ன வண்டி கிழிச்சு போடுவாங்க? அவர் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டாரு. சரிங்க முந்தா நாள்லாம் திருப்பத்தூர்ல 10 பேர் அடிக்க வந்துட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலாமா? சரி விடுண்ணே விடுண்ணே. யா படிக்க வந்தா என்ன பண்ணாரு? வேணாம் விட்டுங்க. அண்ணா விடுங்க. என்ன பண்ணாரு? விடுங்க. அண்ணா விடுங்க. என்ன அவன சொல்ற? என்னடா பண்ண சொல்றா? விடுங்க. உன்னை கும்புனை அடிச்சு வச்சு செத்துக்கிட்டு போயாத. உன்னை நம்பி நான் வந்து 220 நாடா வாங்கியிருக்கு. ஏன் ஒரு ஆள் என்ன பண்ண? ஒரு ஆள் 10 பேர் மொரட்டாளா வந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட பார்த்துருக்கேன். ஒரே அடிக்காத. இந்த இது கொண்டாந்து வச்சேன் சண்டைக்கு வந்துருவேன். என்னடா பண்ண? ஒரே ஆளா என்னதான் பண்ண? 10 பேர் திருப்பத்தூர்ல பிரச்சனை ஆயிருச்சு. அதெல்லாம் சொல்ல வேணாம். பயந்துட்டு ஓடி போயிடுவாருன்னு. என்னடா நீ என்ன உயர்த்தி பேசிக்கிங்க? அவரை பத்தி விடுங்க. வேணாம் விடுங்க. கடைசி வரையும் சொல்லி நாடகத்தை விடுறவரை நடத்தினேன். இடையில போய் நாடகத்தை பிடிக்க முடியாது. என்னது அது எவ்வளவு வெயிட் தெரியுமா? 86 கிலோ. ஏது அதுவா? 86 தான் 600 கிராம். ஏய் கோபப்படாத. ஏய் சரிங்க வா.
அந்த கவி- 10 பேரும் என்ன அந்த என்னதாம்மா பண்ண விரட்டி வந்தாங்க. பார்த்தேன் எப்படியாவது உங்களை சமாளிக்கணும். இவன் விரண்டு ஓடிட்டான். சரி ஏன் உருவத்துக்கு நின்றா நச்சு புழிஞ்சுடுவாங்க. இவன மாதிரி நம்ம ஏலத்தனமா போயிடக்கூடாது. என்ன தாண்டா பண்ணி தொலைஞ்ச கிட்ட வந்துட்டாங்க. சரி அப்படியே காலில் கும்பிட்டு வந்துட்டேன். மானம் கட்டவனே இதுக்குத்தான் ஏய் இதுக்குத்தான் நீங்க பிடிக்க வர போறீங்களா நீங்க 10 பேர் ஏய் இங்க வா பேசுவோமா பேசி பாப்போமா என்ன பேச எது வேணா பேசுவோமா எதுனாலும் ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை பேசி பாப்போம். சரி இங்க வா அதெல்லாம் படிச்சதுக்கு ஒரு புக்கு 950 ரூபா 75 பைசா. ராமாயணம் மகாபாரதம் பேசுவோம். 187 புக்கு இருக்கு. சரி ராமாயணம் பேசுவோமா? எதுனாலும் பேசுங்க. ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர்? இது ஒரு கேள்வி. சின்ன சின்ன கேள்வி பெரிய கேள்வி. ஐயோ நீ வாழ இங்க வாழ ஐயோ அண்ணே டேய் ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை வந்து எல்லாத்துக்கும் தெரியாதா? சொல்லு தெரிஞ்சா சொல்லுங்களே. ராமாயணத்துல அண்ணன் தம்பி தெரியாம யாரு? ஏன் சின்ன சின்ன எம்பூட்டோ கேள்வி இருக்கு. சரி ராமாயணத்தை ஐயோ என்னத்த ஏய் சின்ன கேள்வி தானே சொல்லுங்கடா யாராச்சும். அண்ணன் தம்பி எத்தனை அது தெரியாம வந்து சரி சொல்லு யார் யாரு? ஏய் ராமாயணத்துல ரோமாயணத்துல இல்ல ராமாயணத்துல ராமாயணத்துல அண்ணன் தம்பி. ஆமா ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர் கேட்டாரு. அதே ஏன் திருப்பி திருப்பி சொல்றீங்க? அதே ராமாயணத்துல ராமாயணம் என்ன மண்ணா வணையிற? சரி பேசுனானே ராமாயணத்துல அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஏய் நான் கேட்டுட்டேன்டா நீ கேள்வி திருப்பி சொல்ல. உண்மையிலேயே இப்படி வந்து கேட்கணும். சும்மா வந்தமா ஏனாதானு போனமான்னு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அந்த ராமாயணம் மகாபாரதம் பத்தி பேசலைன்னாலும் எனக்கு மண்டை வெடிச்சிடும். வர்ற நான் இப்படி பேசணும். நீங்க தான் நியாயமா பேசுறீங்க. எப்படி பேசுறீங்க? ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அருமையான கேள்வி. அப்படி கேட்கணும். ஏய் ஏய் இந்தடா கேள்வி அருமையான கேள்வி நல்ல கேள்வின்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. எல்லாமே படிச்சிருக்கீங்க. ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர்? எத்தனை பேர்? அற்புதமான கேள்வி. ஏய் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சாதே அப்பயே சொல்லிருப்பேடா. உன்னை கும்பிடுறேன்னு சொல்லு. டேய் சரி நான் முதல்ல ஆரம்பிச்சு நான் சொல்லவா? என்ன வேணாலும் சொல்லு. அந்த ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆமா சொல்ல 4 நபர்கள். யார் யாரு? யார் யார் சொல்லுங்க. மூத்தாளு ஏய் நடாலு 3வது ஆளு 4வது ஆளு. ஏய் அது எனக்கு தெரியும்யா. அப்ப பேர் என்ன? சுத்தமா பேசுறியா? சுத்தமா பேசுறியா? அதுனா மூத்த ஆளு நடாலு சரி சரி மணி 1வது ஆளு 2வது ஆளு 3வது ஆளு 4வது. ஓ மொகர ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவேல். செத்துருவியா? ஏன் சாகுற? இன்னும் 200 நாடகம் இருக்குடா. அதுக்குள்ள நீ செத்துரு வேண்டாம். அட்வான்ஸ் வாங்கின ஒரு லவரம் கேட்பாங்களே. ராமாயணத்துல எத்தனை பேர்னு கேட்டா உன்னை செத்துரு வேண்டாம் சொல்ல சொன்னாங்க. அண்ணன் தம்பி 4 பேர். நீ எதுக்கா செத்துருவோம்ன்ற? 4 பேருங்க. ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருவேல். செத்துருவே இல்லடா பேரு. 3 பேர் வேற சொன்ன. ராம லட்சுமணன் பரதன் சொன்ன. அப்புறம் ஏன் நீ செத்துருவோம்ன்ற? 4 பேருங்க. அவங்க வேற கட்ட சாமி அவங்க பேர் காக்காத அவன் செத்துருவோம்ன்ற. சரி விடியா நானே சொல்லிடுறேன். ராமன் பரதன் லட்சுமணன் சத்துருக்கணன் அவர் பேரு. சத்துருக்கணன். சரி இப்ப இதை கேட்டன்னு நீ சொல்லி விட்டியல்ல. ராமாயணம் முழுசா படிச்சிருக்கியா? ராமன் பொண்டாட்டி பேர் என்ன? பரதன் பொண்டாட்டி பேர் என்ன? லட்சுமணன் பொண்டாட்டி பேர் என்ன? சத்துருக்கனே பொண்டாட்டி பேர் என்ன? நைட்டு தேடில போய் பொண்டாட்டியை பத்தி பேசலாமா? அவங்க என்ன அப்பா அவங்களுக்குள்ள ஏதோ லிங்க். யார வேணாலும் எங்கிட்ட கேளுங்க. யார வேணாலும் கேளுங்க. இந்த ராமன் பொண்டாட்டியை மட்டும் எங்கிட்ட பேசாதீங்க. நமக்குள்ள எது இருக்கு அந்த இது. ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சுத்தமா சாவம். ராம யார் உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பிரச்சனை எங்க குடும்ப விட்டுருங்க. ஏ ராம பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ராம பொண்டாட்டி இவர் பொண்டாட்டி தான் சண்டை வந்து பிறண்டு அது இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் போய் அது இல்ல முதல் பிரச்சனை உனக்கு தெரியுமா? ராம பொண்டாட்டி இவர் பொண்டாட்டிமா. அந்த பிள்ளையதே முதல்ல எனக்கு பரிசு போட்டது யாரு? ராமன் பொண்டாட்டி. அப்புறம் இவங்க அப்பாவே வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டா அவங்க அம்மாவோட இவங்க அப்பா லிங்க்ல இருந்திருக்காரு. டேய் இங்க வாங்கடா. டேய்
இந்தாடா. அது வந்து அத்தை மகன். ஏய் இது எந்த யுகத்துல நடந்தது? ராமே இருந்தார்ல. ஆமா. ராமனுக்கு பாவ போட்டுருக்குல்ல. எந்த ராமே? எந்த ராமே தெரியாதா? அந்த கறிக்கடை வச்சிருந்தார்ல. ஐயா கறிக்கடை ராம கருப்பையா தம்பி இருக்கான்ல ராம. ஆமா. ஆல் ரோட்ல அவங்க வந்து அவங்க இங்க இருந்து பெரிய மக வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த பிள்ளையோட அம்மாவும் எங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க. அப்போ நான் போய் வேணாம் நமக்கு பெரியப்பா மக வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பிள்ளைய நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். பெரியப்பா மகளையா? பெரியப்பா மகன் தெரியாம நானும் லவ் பண்ணிட்டேன். பெரியப்பா மகன் தெரியாம விட 3 மாசம் ஆக்கி விட்டேன். சரி யார் யார் லிங்கில் இருந்தது? என்ன போட்டு பாடா படுத்து தொலைக்கிறிய? ஆமா. ஏய் ராமனா எந்த ராமன்? தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, கைகேயி, சுமத்ரைன்னு 3 மனைவி இருந்தாங்கல்ல. சோத்துல இல்லையா சுமத்ரை. உங்களுக்கு காசு கொடுக்கறது யாரு? இவங்க தானே காசு கொடுக்குறாங்க. ஆமா. இவங்க பேசலாம் விட்டுட்டு இவங்களை பத்தி பாக்கி தட்டை பத்தி பேசலாம், உட்காந்துருக்களை பத்தி பேசலாம். இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கவளை பத்தி பேசுறா உங்களுக்கு. நீ தானே சொன்ன ராமாயணம் பேசுறேன், மகாபாரதம் பேசுறேன், எதை வேணா பேசுறேன். ஆமா ராமாயணம் இங்க இருக்க ராமாயணத்தான் கேட்டேன் நானு. எங்க போய் அந்த ராமாயணம் யாருக்கும் தெரியுமா? படிக்கலையா? சாமி என்ன சாமி முறாங்க? சாமியை பத்தி பேசுங்க. சரி வச்சிருக்காரு, அதுல ஏதோ அப்பளம் திங்கிறதுக்காக வச்சிருக்கலான்னு பேசுங்க. அப்பளம் வச்சிருக்காரான்னு பேசவா? நாடா டீ கடை திங்கில வச்சிருக்கலாம் பேசணுமாங்க. முத்தைய ஹோட்டல்ல சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பேசுங்க. சாப்பாடு அதெல்லாம் சொன்னா பாரு. அந்த ஆட்டோ நல்லா ஓடுதா கேட்கணும். இதை விட்டுட்டு எங்கேயோ அவங்களாம் போய் சேர்ந்தவங்க இதுக்கு போய் உங்களுக்கு காசு கொடுத்து நாங்க இதிகாசம் யாது? 800 ரூபா சம்பளம் சும்மா இருக்கு. யாருக்கு 800 ரூபா கொடுப்பாங்க? வாடா இன்னைக்கு 750 ரூபாய்க்கு மேல 5 தான் கொடுக்க மாட்டேன். 200 ரூபாயா? டேய் அப்ப தெரியாத ராம முண்டாட்டி பேர் தெரியாது? ராம முண்டாட்டி பேர் ஏங்க போட்டு? ராம முண்டாட்டி பேர் என்ன? அமுதாவா? ஏய் அமுதா இல்ல சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி. ஏய் எந்த ராமையா? நான் திரேதாயுகத்துல நடந்த அந்த ராமாயணத்துல சொல்லிக்கிட்டு. அவர் மனைவியா? அவங்க மனைவி பேரு சீதை. பரத மனைவி பேர் என்ன? பரத அந்த அது எனக்கு அத்தாச்சி வேணும், வயசு கூட பேர். யார் அத்தாச்சி வேணும்? பரத மனைவி வந்து வயசு கூட தானே. சரி அதையும் விடு. ராமாயணம் படிச்சிருக்கீல்ல? அது எங்க அண்ணன் பேக்கு ஃபுல்லா வச்சிருக்காரு. பேக்கு ஒரு பேக்கு முழுசா போய் அலையாரன்னு சொல்லி நேரம் போய் விருதுநகர் ஆஸ்பத்திரியில எடுத்துட்டு வரேன். வேற என்ன இங்கிட்டு பூரா அள்ளிட்டு போயிடுறாங்க. இங்க ஆளு லைன்ல நிக்கிறாங்க. போய் தேவட்டில ஒண்ணுமே இல்ல. வந்து பெரிய ஆஸ்பத்திரி அப்படி விரும்பி வாங்குறாங்களா? விரும்பி அள்ளிட்டு கையை விட்டு லொபக்கல் அள்ளிடுறாங்க. மொத்தமா 7 காண்டம் தானையா? தேவகோட்டையில இருக்க அப்புறம் இவன் அள்ளிட்டு போறேன். நான் கொண்டே பிள்ளைகளுக்கெல்லாம் ஊதி கொடுத்து விளையாட விட்டேன். ஊதி கொடுக்குறியா? தொட்டு கும்பிட வேண்டிய பொருள் யாது? ஐயோ நான் ஊதி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்க அம்மா என்ன அடிக்க வந்துருச்சு. ஒரு மனுஷனை உலகத்துல பார்க்க அதை போய் தொட்டு கருமா அங்கிட்டு கரன்னு இருக்கேன். அதை கொண்டே பூஜை அறையில கொண்டே வைக்கணும். காண்டத்தை எதை போய் பூஜை அறையில போய் வைக்க சொல்றாரு? அதுக்காக வைக்கணும். ஐயோ அது என் தம்பி மையம் எடுத்து வந்ததுக்கே எங்க வீட்டுல. சரி காண்டத்துக்கு ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அது சொல்லுங்க. என்ன பேர் இருக்கு? ரூபுலா கம்பெனி ஒன்று இருக்கு. இல்ல அவ என்னென்ன பேரத்தை சொல்லுவான்னு பார்ப்போம். ஏய் ஒவ்வொரு காண்டத்துக்கு பேர் இருக்கியா? சொல்லுங்க அந்த பேரை போல சொல்லுங்க. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம். கிஷ்கிந்த காண்டம் தெரியாது? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் இருக்கையா? நாங்க வச்சிருக்கோம் குத்திர காண்டம். நாராயணன் சரியா? அவர் வச்சிருக்காரு நாராயணன். தப்பா நிறைய வச்சிருக்காரு. ஏய் என் பாட்ட சரி இது வேணாம், இதிகாசத்தை விட்டுரும். ஐம்பெருங்காப்பியத்துக்கு போவோமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் எங்கே இருந்து எங்க போனாங்க மட்டும் சொல்லு போதும். அவங்க வந்து நேர போனது வந்ததெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சொல்லிடுறியா? இல்ல ஏய்
அவங்க போனது வந்து நம்ம எதுக்கு சொல்லணும்? யாராவது ஆம்பளை பொம்பளை போனதை போய் யாராவது கேட்பாங்களா? ஏய் ரூம் போட்டு தங்கி இருந்தாக்க நம்ம போட்டு போக முடியுமா? ரூம் போட்டு தங்கியிருந்தாங்களா? ஏய் அருந்தாங்களே ஏசியோட. நீங்க 2 பேரும் போட்டு என்ன ஆக போறீங்க? மாத்தி மாத்தி அடிக்கிறோம். நான் இல்லைன்னு டேய் எங்க மாமா 50 காப்பியா அது பேசி தொலைங்கடா. ஏதாவது பேசுங்கடா. எல்லாம் தெரியும். ஏதாவது உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். சரி 50 அது தெரியல. ஐங்குறுங்காப்பியும் இருக்குன்னு தெரியுமா? ஐங்குறுங்காப்பி இருக்குல்ல. இது தெரியுமில உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமிலாங்க? அது என்னன்னு சொல்லுங்க. இந்த அதுதானே ஐங்குறுங்காப்பியும் சொல்லுங்க. அதில் தெரியாம நாங்கள் வந்திருக்கோம். தெரியும்யா. உனக்கு தான் தெரியும் தான் சொல்றேன். சொல்லியா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்யா. தெரியும்னா கேனப்பைய கூட தெரிஞ்சதை வேணா கேட்பானா? ஏம்பலுக்கு மதுரையில இருந்து வழி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சருண்டு வந்துட்டான். யார்ட்டையும் கேட்கல. தெரியாததை மதுரையில இருந்து வந்தா வழி தெரியல. ஏம்பலுக்கு எப்படிப்பா போகணும் வழி? சரி சரி எனக்கு கை கொடுங்க. உங்களுக்கு தெரியும்ல. சரி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாததை கேட்டு என்ன செய்ய போறீங்க? ஏடா அப்படி பேசுறான்னு சொல்றாரு. எப்பத்தானே சொல்லுவ பதில? தெரியாது. அந்த விஷயம் எதுக்கு உங்களுக்கு? அதானே. அப்போ நீங்கள் தெரிஞ்சு பெரிய ஆள் ஆயிரும். நாங்கள் இப்படியே மட்டமாக போயிடணும். நீங்கள் பிரசிடண்ட் ஆகணும், கிளர்க் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும். நாங்கள் இப்படியே குளிக்க விளாத்து போயிடணும். நாங்கள் தெருளாட்டி போட கேட்போம். நீங்கள் போடாமல் நீங்கள் போயிடுவீங்க. இப்போ நான் என்னடா கேட்டு பிரசிடண்ட் ஆகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ நீங்களே தலைவர் உங்கள் குடும்ப ரீதியாக இருந்துக்கிறேன்னு. நீங்கள் உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் தம்பியை நாங்கள் இப்படியே விளாத்துக்கிட்டே இருக்கேன்னு. நான் என்னடா கேட்குறேன். நீ என்ன கேட்குறீங்க? சரி நான் சொல்கிறேன். அதை திருப்பி சொல்லுங்க போதும். சொல்லுங்க. உதயன குமாரகாவியம், நாககுமாரகாவியம், யசோதரகாவியம், சூளாமணி, நீலகேசி. இதை திருப்பி சொல்லு. வேற எதுவும் பண்ண வேணாம். என்ன புரியுற மாதிரி பேச சொல்லுனேன். இப்ப நான் சொன்னேன்ல, நான் சொன்னதை மட்டும் திருப்பி சொல்லு போதும். என்ன சொன்னீங்க? தட்டில் துட்டாத நீ வந்துருக்க. சொல்லுங்கடா. ஏதாவது பேசி தொலைங்கடா. உதயகுமார், சிவகுமார். உதயகுமாரா? அதானே சொன்னீங்க? உதயகுமாரா சொன்னேன். மறுபடியும் சொல்லு. இன்னொரு முறை சொல்றேன். சிவகுமார். இன்னொரு சொல்றாரு. உதயகுமாரகாவியம், நாககுமாரகாவியம், யசோதரகாவியம், சூளாமணி, நீலகேசி. திருப்பி சொல்லு. சரியா சரியா சொன்னாரு. அதுதான் சாமி. 50 காவியம். அதுதான் ஐம்பெரும் ஐங்குறுங்காப்பியம். ஐங்குறுங்காப்பியம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னது ஐங்குறுங்காப்பியம். ஆமா. நான் கூட நீங்க சுதாரிப்பா இருக்கீங்களா நான் பார்த்தேன். சரி சொல்லுங்க. சரியா சொல்லிட்டீங்க. இன்னும் வேணாம் விடுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அருமையான கேள்வி. இல்ல சொல்லிட்டாருல்ல. இப்படி சொல்லணும். சொல்லுங்கடா திருப்பி. நீங்க சொல்லிட்டீங்க. குமாரகாவியம், குமாரகாமியம்னு ஒரு காப்பியம் இல்ல. நாககுமார். நாககுமார் இல்லையா? சிவகுமார். சாமி அடுத்த வேலை கேளுங்க. நீங்க அந்த கேள்வி பதில சொல்லிட்டீங்க. வேற கேள்வி. வேற கேள்வி போய்கிட்டே இருக்கணும். சும்மா நம்ம. சரி இப்ப இது வேணாம். இது வேணாம்ல. பஞ்ச பாண்டவர்கள் சொல்றோம்ல. ஆமா. பஞ்சவன் 5 பேர். பஞ்சவன் 5 பேர்ல யார் யாருன்னு சொல்லுங்க. 5 பேர். யாரு? அவங்கதான் 5 பேர். தங்கராசு, குமார், லோகு, சுப்பு, தர்மதுரை. தர்மதுரை 3வது ஆளு. அவர் தர்மதுரை 3வது ஆளு. இப்படி ஆள் உசரமா இருந்தேன். சின்ன ஆளா இருக்கு. நான் ஆள் வளர்ச்சி இல்லாதனால நான் 5ன்னு சொல்லிட்டேன். அட அறிவட்ட முட்டாப்பையில ஏதாவது பேசி தொலைக்கலாடா. எந்த கேள்வி கேட்டாலும் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்களா? தர்மதுரை 3வது ஆளா? ஏய் ஆனா உங்க கூட வந்தா சத்தியமா நான் லூசா போயிடும் போல. லூசா போத்தாலே பேசுறேன். நல்லதானே சாமி? லூசா போனா நல்லதா? 3வது ஆளு தர்மதுரைனா 5வது ஆளு மேலூர்ல டீ கடை வச்சிருக்கேன். என் பேர் என்ன? மேலூர்ல டீ கடை வச்சிருக்கேன். பேர் சுப்ராசு. சரி இது வேணாம். ஒத்த கடை 108 வண்டி ஓட்டியால அவன் பேர் தான் தர்மதுரை. ஐயா இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் சரி இதை விட்டுருங்க. ராமாயண மகாபாரதெல்லாம் விட்டுருவான். அண்ணே நம்ம தோதுக்கு வந்துட்டாரு. ஏய் இங்க வாங்க. டேய் இப்ப படைக்கிறது யாரு? பிரம்மா. பிரம்மதேவன். பிரம்மனுக்கு முதல்ல எத்தனை தலை இருந்துச்சு? 7 தலை. 7 தலையா? நீ பாட்டில சொல்லாடா. அப்புறம் எத்தனை தலை? 5 தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தலை இறந்துட்டு பூரா சொன்னாங்க.
அதுல வேற முக்கியமான ஆளு 2 தலை. எந்த தலையா? ஊர் தலைவருக்கு கொடுத்துட்டாங்களா? ஊர் தலைவர் சொல்லிட்டாரு, மக்கள் ஏழை எளிய மக்கள் கொடுத்துருங்க. ஐயா நான் வந்து கால் தான் சாப்பிடுவேன். ஏன் இதை பேசுகிறேன்? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக நான் வந்து நிக்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்ற கணக்கு பிரம்மனுக்கு 5 தலை. ஆமா, இந்த 5 தலையில இப்ப பிரம்மனுக்கு 4 தலை தான் இருக்கு. ஆமா, ஒரு தலை அவன் மாணிக்கம் வாங்கிட்டு போட்டேன், மாணிக்கம் செட்டியாரு. இப்போ 4 இருந்துச்சு. அப்புறம் 4ல் வந்து அவன் ருக்குமணி அவங்க வீட்டுக்கார போறாங்க. குமாரசாமி. சரியா? குமாரசாமி. உங்க குலக்கடவுள் யாரு? முருகன். முருகன் யாருல? மூத்தவர் யாரு? விநாயகப் பெருமான். ஆமா. 2வது ஆளு முருகப்பெருமான். முருகன். 3வது ஆளு? 3வது ஆள் தெரியாதா? யாரு? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாம நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். படிச்சோம்ன்றீங்க, தெரியாம பூரா எங்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்னதான் தெரியும்? சரி, ஐயப்பன். ஐயப்பன் எப்படி உருவானாரு சொல்லு. ஐயப்பன் அவரு அவங்க அம்மா மாசமாகி தேவட்டில் பெரியாஸ்பத்திரியில் 3ஆம் நம்பர் ரூமு சித்ரா நரசித்து தான் பிறந்தது. அன்னைக்கு நாடாத்து போட்டேனே. ஐயப்பன் 3வது சித்திரை மாதமா? எங்கள் ஊரில் கார்த்திகை மாதம் தான் கண்ணில் செஞ்சாங்க ஐயப்பனை. அப்புறம் சித்திரை மாதம் பிறந்ததுன்னா அவரோட சித்திரை வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்திரை நரசு. அது நல்ல பிள்ளை, நல்லா பழக்கமெல்லாம் தங்கமான பிள்ளை. இங்கே வந்தால் அது பேசி தோலை. அந்த பிள்ளை பழக்கத்து தங்கமான ஆள். நம்ம போனோம்னா நீங்கள் பெட்டில் கூட இருந்தாலும் பரவாயில்ல, டீ பலர் வாங்கி கொடுத்துட்டேன், ஊசி போடு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஊசி போட்டு அந்த ஆள் செத்து போட்டானே. யாரு? ஐயப்பனுக்கு வந்து சித்ரா வந்து ஊசி போட்டுச்சா? ஐயப்பனுக்கா சித்ரா ஊசி போட்டுச்சா? சித்ரா போட்டு ஒரு ஊஞ்சி கூட இல்லை. அப்புறம் நாங்கள் எந்த ஐயப்பன்? என்ன நினைச்சிருக்கிற? எந்த ஐயப்பன்? இது என்னையா கேள்வி? உங்களுக்கு சொன்னா அவர் தெரியாது சாமி. ஏய், மணமேலுக்குள்ள ஈப்பியில் விளாக்குறானா என் சகலை? அவன் தானே கேட்குறிய? அல்ல மச்சினே போட்டு அவரை காசு எப்போ என்ன கொடுப்பேன், வேணாம் வேணாம்னு சொல்லுவேன். வேணாம்னு சொல்லிடுவேன். அவன் கை காசு போட்டு டீ பலாரம் வாங்கிட்டு போவேன். அப்படி தங்கம்மா நான். யாரு? அப்பா அவங்க அம்மா மாசமா இருக்கோம், நான் போய் பார்க்க முடியல. என் பொண்டாட்டியை அனுப்பிவிட்டேன். அவன் போன வாக்கில் அது திடீர்னு சிலிப்பாய் விழுந்து. இவரு நீ சொல்ற ஆளுக்கு அவருக்கு 45 வயசுக்கு மேல இருக்கு. அவங்க அம்மா மாசமா இருக்கா? அவங்க அம்மா மாசமா இருக்குல்ல, ஏன் முண்டாட்டி போய் பார்த்துட்டு வந்தா? அவனுக்கு 45 வயசு. இது சின்ன சின்ன கேள்விலாம் கேட்கல, பெருசா ஏம்பல் எப்படி உருவான்னு என்ன உனக்கு சந்தேகம்? ஏம்பல்னு உருவாச்சுன்னா ஏம்பல்ல 2 கோஷ்டி. 2 கோஷ்டியா? ஆமாண்ணே. நீ நானா அடிக்கடி இங்கிட்ட உள்ள அங்கே அடிக்கிறான். பக்கத்தில் ஊருக்கார வந்திருக்காங்க. நான் அடிக்கடி இங்கே உள்ளவன் அங்கே அடிக்கிறேன். சரி, அங்கே உள்ளவன் இங்கே அடிக்கிறேன். அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. இவன் சொல்கிறேன் ஏம்பல்னு, இவன் சொல்கிறேன் ஏம்பல்னு. அதோட ஏம்பல் பேர் உண்டு. அதோட 2 பேரும் சேர்ந்து ஒன்னே அடிக்க போறாங்க. அண்ணா உண்மை தானே, அது கேளு. தெரியாது. புல் படிச்சிருக்கியா? அம்மா எல்லாமே புதுக்கோட்டை நீ ஞாபகம் இருந்துச்சு. புதுசாக ஒரு கோட்டை வெட்டினால புதுக்கோட்டை. பழைய கோட்டை நீ என் பேர் இருந்துச்சு. அது பழைய கோட்டை. காரைக்குடி நீ என் பேர் இருந்துச்சு. போய் காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்லேயே வச்சு குடித்தாங்க. அதான் காரைக்குடி. தொண்டின்னு என் பேர் இருந்துச்சு. அங்கே ஒரு நொண்டி இருந்தேன். அப்புறம் கட்டு போட்டு மணமேல் குடி நீ என் பேர் இருந்துச்சு. அதுவும் மணல் மேலே வச்சு வாங்கி குடித்ததுனால மணமேல் குடி. கட்டுமாவடி நீ என் பேர் இருந்துச்சு. கட்டுமாவடி ஞாபகம் இருந்துச்சுன்னா மீனவர்கள்லாம் அதிகாலையில் கடலுக்கு போய் சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அங்கே ஏலக்கடை இருக்குது, அங்கே வந்து கொட்டுவாங்க. ஒரு ஆள் சொல்லுவேன் முரல் 1500 ஒரு ஆள் சொல்லுவேன் ஊடகம் 2000 அப்படின்னு. ஒரு ஆள் சொல்லுவேன் கெல்த்தி 1000. கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமா அப்படி. நீ எந்திரிச்சு போறியா? திருப்பூர் ஞாபகம் இருந்துச்சு. அது ஏன் அந்த கதை கேட்க? ஏன் இங்கேருந்து போனேன், நல்லா சாப்பிட்டு விட்டேன் பொரோட்டாவே. எங்கே? இங்கேருந்து நம்ம ஏம்பல்லேருந்து பசேரி போனேன். அவன் சாப்பிட்டு பொரோட்டா சாப்பிட்டு போய் அங்கே போய் இறங்கி நின்றுக்கிட்டு அப்படியே திருன்னு முழிக்கினேன். செமிக்காமல் புருன்னு போக திரு அதான் திருப்பூர்னு பேர் வந்தது. பொரோட்டா சாப்பிட்டு போனனால திருப்பூர்னு பேர் வந்துச்சு. முத்தியாமை தான் சாப்பிட்டது. ஈரோடு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்காக கதையப்பா. ஆனால் ஈரோடு ஞாபகம் சொல்லுங்க. நீங்க சொல்லியா வாயா? ஈரோடு ஞாபகம் இருந்துச்சு. ஈரோடு ஞாபகம் இருந்துச்சு.
அந்த ரோட்டில் ஊரா ஈயா உட்காந்துருந்துருக்கு. அதுவாச்சும் ஈரோடு. ரோட்டில் உட்காந்தனால ஈரோடு. குளித்தலை நீ ஊரா ஈஸியான வேலையா சொல்லிடு. எது தாண்டா இப்போ எது தாண்டா ஈஸியான குளித்தலைன்னு ஏன் பேர் வந்துச்சுண்டா, நிறைய பேர் இங்கேருந்து அங்கே போயிருந்துருக்காங்க. இங்கேருந்து போயிருக்காங்க. எங்கே ஏம்பலேருந்து. ஆமாம், அங்கே போய் குளிக்காமே இருந்திருக்காங்க. குளிக்க சொன்னால் அவங்க பூரா மேலே மட்டும் குளிச்சிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க, ஐயா தலையும் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் தான் குளி தலை. நீ தாண்டா நீ தானே குருநாதரே நின்ன படிக்கணும் சும்மா இல்ல. தலையை குளிச்சதுனால குளித்தலை, தலையை குளிக்க சொன்னதுனால தலையை குளிச்சதுனால குளி தலை. எப்பேற்பட்ட விஷயம். அண்ணே நாடா முடிஞ்சு போங்கண்ணே விட்டு. ஐயோ ஐயோ. சரி சாமி, என்ன விஷயம் வந்தீங்க சொல்லுங்க. நாங்கள் ஊருக்கு போகணும். தெரியாதனமா வந்துட்டயா? சரி ரைட்டு வா. தெரியாதனமா வந்து காசு ஆயிடுச்சுல. சரி யாரையா நீங்க? நாங்கள் தான் இந்த இடத்துக்கு ஓனர். ஓனரா? அப்படின்னா இந்த இடத்தோட சொந்தக்காரங்க. இந்த இடத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவல் புடுங்குறோம். எதை? கலையை பிடிக்கிட்டு இருக்கான். உள்ள சத்தம் கடிச்சு. என்ன சோண்டு கடிச்சா சொருண்டு கடிச்சா? சோனு கடிச்சு. பொங்கல் பொங்கலா? ஊசு மாதிரி பேசாடா. 2 வடை. என்ன வடை? பொத்த வடை. அதுக்கு மேல அவன் அதுக்கு மேல பொங்கன்னு சொல்ற. சத்தம் கடிச்சு ஆளோட சொல்ல. சத்தம் கடிச்சு யார் உள்ள? நீ சத்தம் போட தூங்குறா எந்திரிச்சு போட்டா நாடாம் பார்க்க ஆள் இல்லை. நீ வேகமா கத்துற. ஐயே போட்டு உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. யார் அந்த 2 லேடிஸ்? ஒன்று எங்க ஆளு, ஒன்று என் தங்கச்சி. ஆமா, நீ என்ன வேஷம் போட்டிருக்கிறது? என்ன ஏம்பல் வேளாறு. அண்ணா கையில் என்ன தட்டி கையில் அடிக்கிறாங்க. வலிக்குது எனக்கு. என்ன மைக்கில் நல்லா இருப்பேன். சாமி வாங்க. என்ன நீங்க கிளப்பி வச்சிருக்கீங்க. என்னத்தை கிளப்புறீங்க? சாமி கிளம்பிட்டார். பையன் கிளம்பிட்டார். அவ்வளோதான். அவன் 2 பேச முடியாது. ஆமாட்ட யாருன்னு பேசுவா? கண்ணே வெள்ளையம்மா. கட்டப்பொம்மனாடா. பொண்ணே பொண்ணே எப்ப வருவீரோ அயாலு வாமா. அரிச காட்டு பெண்ணே நீ அவளை கண்டாயோ, அவளை கண்டாயோ, சிங்கு முக்கு நிக்கு நீயே வந்தாயோ. அவளை கண்டாயோ, பரிசல் காட்டு பெண்ணே அவளை கண்டாயா, பேசுகிறே என் அவளை கண்டாயா. ஒரு மொழி மாதான் உயிர் வரை நீத்தேன் ஆசை மத்தின் ஆசை அதிகம் அவன் மட்டும் இங்கே
காட்டு பெண்ணே அவனை கண்டாயே கல்வி பேசும் கண்ணே அவனை கண்டாயே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதல் வருவாயா அவன் வருவான் என்று காத்திருப்பேன் அவன் கொடுக்கி திசைகளில் எல்லாம் புதை புதை கோழங்கள் போட்டு வைத்தேன் வேண்டாவன் கையில் ஒரு 1000 அழுப்பிரையாச்சு அதன் ஆசிசையின் வரைக்கும் என்ன பூக்கள் சாய்கிறது என் 20 போகும் 60 ஆகும் அவனுக்கு நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். உங்களை கொடுத்தாரா? நான் கேட்டா கொடுப்பாரா? எனக்கு நிறைய வேணும். போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? என்னது? யாராவது சொல்லுவாங்களா? அப்பா சாமி அங்கிட்டு இருந்து ஆடேன். அழைத்து வாருங்க சுவாமியை. சாமி வாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விடலாமா வலிக்கு விடலாமா ஆடிப்பாடி இருப்பது குலப்பண்பு குலப்பண்பு தர வரவேற்று உனக்கு வாழ்த்து வாழ்க்கை. நம்ம அடுத்த கோள் யாரு இருக்கு? என் தங்கை. அழித்து தங்கச்சி என் தங்கி இப்படிதான் சொல்லுவாங்களா? ஒரு இது இருக்குங்க, பேசுறதுன்னா ஒரு இது இருக்கு. ஆமா தங்கை தங்கச்சி குடியாமா காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவி இருக்கு, மேலே இதழ் இருக்கு, முறிந்து கொண்டால் மனம் இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவி இருக்கு, பூ போலே பெண் இருக்கு, பொருந்து கொண்டால் உறவு இருக்கு, பஞ்சவரத கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவு இருக்கு, பொருந்து கொண்டால் சுகம் இருக்கு, காவேரி கரை இருக்கு. என்னம்மோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, விழுந்திருக்கு, அச்சம் வெக்கம் தடுத்திருக்கு, என்னமோ போல் இருக்கு, எப்படியோ இருக்கு, கட்டி தொங்கு அச்சம் வெக்கம் தடுத்திருக்கு, ஆசைக்கு வெக்கம் இல்லை, அணிந்தவரோ மச்சம் இல்லை, ஆசைக்கு வெக்கம் இல்லை, அணிந்தவரோ மச்சம் இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை, கண்டலத்தால் வார்த்தை இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை, கண்டலத்தால் வார்த்தை இல்லை, காவேரி கரை இருக்கு, மேலே பூவி இருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. எல்லைகள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும், பாலை வரும், கூட வரும், மங்கள வாத்தியம் சேர்ந்து வரும், மேலங்கள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும், பாலை வரும், கூட வரும், மங்கள வாத்தியம் சேர்ந்து வரும், காதல் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும், எங்கள் வார்த்தை தலைவன் இன்றே ஓடி வரும். மந்தை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும், மந்தை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும், காவேரி கரை இருக்கு, மேலே பூமி இருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு, பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே
நினைவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு காவேரி கரை இருக்கு அண்ணா அதுக்கு வர சொல்லுங்க இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார் தெய்வலவாசி பிரமான் புத்திரர் அழையுங்கள் சாமி வணங்குகிறேன் சுவாமி வந்தார் வர இருப்பது எங்களது குலப்பண்டு அதனால் வரவேற்பு தலைவா தவப்பதானா வருகவே வந்தால் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே இலகான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அழுகே செல்லுறானே யாரு